ஸ்ரீரங்கத்தை வந்தடைந்த ராமானுஜர் தனது மடத்து வாசலில் நின்றபோது கூட்டமாக மக்கள் எங்கோ செல்வதை பார்த்தார். உடனே அவரது சீடர், திருச்சியில் புகழ்பெற்ற மல்லன் ஒருவன் குத்துச்சண்டை போடுகிறார், அதை பார்ப்பதற்காக அனைவரும் செல்கின்றனர் என்றார். மறுநாள் காலை ராமானுஜர் மடத்தின் வெளியே இருந்தபோது சாலையில் ஒரு பெண் நடந்தாள். அவள் பின்புறம் ஒரு பெரிய மல்லன் அந்த பெண்ணிற்கு குடை பிடித்துக் கொண்டே சென்றான். இதை பார்த்த ராமானுஜர் சிரிக்க, ஏன் சிரிக்கிறீர்கள் என்று மல்லன் கேட்டான். நேற்று உன்னை பார்க்க 1000 பேர் வந்தார்கள், அப்பேர் பெற்ற நீ ஒரு பெண்ணுக்கு குடை பிடித்துக் கொண்டு போறாயே என்று நினைத்து சிரித்தேன் என்றார். என் பலம் எனது கைகளிலே, இந்த பெண்ணினுடைய பலம் அவளின் கண்களில் என்றான். ராமானுஜர் கூறினார், அதைவிட அழகான கண்ணை நான் காட்டினேன் என்றால் என்ன செய்வாய் என்றதும், உமக்கே அடிமையாகி விடுவேன் என்றான். ராமானுஜர் அவனுக்கு திருமண்ணையிட்டு மல்லனையும் அந்த பெண்ணையும் கோவிலுக்குள்ளே அழைத்து சென்றார். ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளின் கண்களை பாரும் என்று காண்பித்துவிட்டு மடத்துக்கே திரும்பினார். நீண்ட அப்பரிய அழகான கண்களை கண்ட மல்லன் வெகு நேரமாகியும் பெருமாளையே பார்த்தபடி நின்றான். இப்போ என்ன நாழிகை இருக்கும் என்று மல்லன் நேரம் கேட்ட இடத்தை நாழிகேட்டான் வாசல் என அழைக்கப்படுகிறது. மல்லன் ராமானுஜரின் திருவடியை சரணடைந்து அவரின் சீடராக ஆனான்.